கையில ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க லைஃப்லயே ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ரேஷன் கார்டு விஷயத்துல ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மார்ச் 31க்குள்ள ஒரு சின்ன வேலையை நீங்க முடிக்கல அப்படின்னா உங்க ரேஷன் கார்டு வெறும் பேப்பர் மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. அதே கேப்ல ஒரு மாசான அப்டேட்டும் மகிழ்ச்சியான அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்ட மக்களுக்கும் கிடைக்க போற ஒரு பெரிய ஜாக்பாட் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பக்காவா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப தெளிவா என்ன விஷயம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான அலர்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இத கொஞ்சம் அசால்ட்டா விட்டா கூட உங்க ரேஷன் கார்டு பர்மனண்டா கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எவ்வளவு டைம் கொடுத்தும் இன்னும் பல லட்சம் பேர் ரேஷன் கார்டோட ஆதார லிங்க் பண்ணாமலே சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் சான்ஸ் வர மார்ச் 31 தான். இந்த டேட்டுக்குள்ள நீங்க ரேஷன் கடையில போய் உங்க கைரேகையை வச்சு ஆதார அப்டேட் பண்ணல அப்படின்னா ஏப்ரல் 1 இருந்து 1 கிலோ அரிசி கூட கிடைக்காது. என்னடா இது சோகமான நியூஸ்னு பார்க்காதீங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு. அதாவது போலி கார்டையெல்லாம் தூக்கிட்டு உண்மையாவே கஷ்டப்படுற மக்களுக்கு மட்டும் பொருள் போய் சேரணும் அப்படின்றதுதான் கவர்மெண்டோட பிளான். அதுக்கப்புறமா அந்த ஜாக்பாட் அறிவிப்பு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுவரைக்கும் ரேஷன் பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம கார்டு எந்த கடையில இருக்கோ அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுல்ல. இனிமே அந்த கவலையே வேணாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்துல ஒரு தாறுமாறான அப்டேட் வந்திருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில வேணாலும் இருங்க. சொந்த ஊரு மதுரையா இருந்து நீங்க சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அரிசி வாங்க ஊருக்கு வண்டி ஏற தேவையில்லை. நீங்க தங்கி இருக்க இடத்து பக்கத்துல எந்த ரேஷன் கடை இருக்கோ அங்க போய் உங்க கைரேகையை வச்சு அசால்ட்டா பொருளை வாங்கிக்கலாம். வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு இது வேற லெவல் வசதி தான். அடுத்ததா நம்ம குடும்ப தலைவிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் நியூஸும் வந்திருக்கு. இனிமே PHH, NPHH, AY கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், அதாவது முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே கடைக்கு போனா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வர OTP இல்லைன்னா உங்க கைரேகை இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருந்தா மட்டும்தான் பொருளை வாங்க முடியும். உங்க பொருள் வேற யாருக்கும் போயிடக்கூடாது அதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது உங்க உரிமை. இது கரெக்டா யூஸ் பண்றது உங்க கடமை. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் தான் ஏற்கனவே ஆதார் லிங்க் பண்ணிட்டேனே மறுபடியும் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். உங்க கார்டு ஆக்டிவா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு வாட்டி கடைக்கு போகும்போது KYC அப்டேட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாச்சும் டவுட் இருந்தா கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். கடைசியா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, கிராமத்துல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை பத்தி விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கும் இந்த மார்ச் 31 கடைசி தேதி பத்தி தெரியாம கூட இருக்கலாம். அதனால இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன ஷேர் ஒரு ஃபேமிலியோட ஒரு மாச சாப்பாட்டை காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.